நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நல் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் கிருபை உள்ள நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். மாத கடைசியில் வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ எதுக்கும் நீ பயப்படாத, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? ஒரு புதிய ஆண்டுக்குள் நாம் செல்லுகிற வேளையில் இருதயத்தில் ஒரு கலக்கம், இல்லைன்னா சில காரியங்களை வெளியே கேட்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் நம்மை அழைத்து, நீ பயப்படாத, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். 2 காரியங்களை சொல்லியிருக்கிறார். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி முடிக்கவில்லை. உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, வலது கையை பிடித்திருக்கிற, நம்மை அழைத்து செல்லுகிற நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாய் அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாகுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும். கொஞ்சம் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களையோ இடைப்பட்ட நாட்களையோ காலங்களையோ நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 25 8வது வசனமும் 9வது வசனமும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா முகங்களிலும் இருக்க கண்ணீரை நான் துடைக்கப் போகிறேன். எங்கேயோ ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கலாம், மற்றவருடைய பார்வைக்கு விலகி நாம் அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிற அந்த கண்ணீரை நான் துடைக்கப் போகிறேன். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு. ஒரு அருமையான வார்த்தை இது. நிந்தையை அனுபவித்து கொண்டிருக்கலாம், வாழ்நாள் முழுவதும் அந்த நிந்தை நிமித்தமாய் அழுது கொண்டிருக்கலாம். இனி அந்த நிந்தையை நீ பார்க்க மாட்ட, அதை நான் அழித்து போடுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சிலர் கேட்பாங்க, ஆண்டவரே ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த உபத்திரவம்? ஆண்டவர்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த வேதனை? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிற? உன் கண்ணீரை நான் துடைக்க போகிறேன். உனக்கு முன்னால் இருந்த நிந்தை இனி அந்த பூமியில் நீ தேடியும் காணாதிருப்பாய். அதை இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா இந்த புதிய வருஷம் செல்லும்போது கர்த்தர் நமது வலது கையை பிடித்து நம்மை அழைத்து செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். என் வார்த்தையை கேளு, என் வசனத்தை கேளு. என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் மூலமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். நீ பயப்படாத. ஒருவேளை இழப்புகள் வந்திருக்கலாம், அவமானங்கள், நிந்தனை வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் கண்ணீரை துடைத்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ரங்கத்தில் ஜெபித்த, அந்த ரங்கத்தில் வடித்த கண்ணீருக்கு கூட கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று கர்த்தர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, ஜெபியுங்க, ஜெயம் எடுத்துக்கொள்ளுங்க. 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக தான் காத்திருந்தேன், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலைகூர்ந்த மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இப்போ ஆண்டவர் கண்ணீரை துடைச்சிட்டாரு, நிந்தையை மாற்றிட்டாரு. சாட்சியாய் வெளியே வந்து சொல்லுகிறோம், இவரே நம்முடைய
தேவன். மனுஷனால் என் கண்ணீரை துடைக்க முடியவில்லை, மற்றவரால் என் நிந்தையை மாற்ற முடியவில்லை. ஆனால் இவருக்காக காத்திருந்த, எப்போ வருவீங்க ஆண்டவரே, எப்போ என்னுடைய கண்ணீரை துடைப்பீர் ஆண்டவரே, எப்பொழுது என் பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போ எனக்கு வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கும், காத்திருந்தேன். இவர் நம்மை ரட்சிப்பார், என்னை ரட்சித்தார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். இப்போ அவர் என்னை ரட்சித்தபடினால நான் இந்த புது வருடத்துக்கு செல்வதற்கு முன்பாக களிகூர்ந்து மகிழ்ந்து என் பயணத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிற நாம் இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கணும், எந்த பயமோ எந்த கலக்கமும் வேண்டாம். மற்றவர்கள் சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் நமது வலது கையை பிடித்திருக்கிறார். ஆமென். இதை விட மேலான காரியம் வேறு எதுவுமே இல்லை. வலது கையை பிடித்தார்னா அவர் நல்ல வழியில் தான் நடத்துவார், நல்ல பாதையில் தான் நடத்துவார், நற்காரியங்களைத்தான் நமக்கு செய்வார். நாம் மகிழ்ந்து களிகூற அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க, அதான் முதல்ல சொன்னேன். விசுவாசிங்க, ஜெபிங்க, நீங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ செய்திக்கு ஆயத்தமாவோம். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் விரும்புவது, எதிர்பார்ப்பது ஒன்று என்னவென்றால் அது சமாதானம். சின்ன பிள்ளைகளை பாருங்கள், சில வேளையில் அதுக்கு ஏன் கன்னத்தில் கை கொடுத்துட்ருக்கோன்னு தெரியாது, ஆனால் கன்னத்தில் கை கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பிள்ளைக்கு வந்துவிட்டு ஏதாவது கிடைக்கிறன்னா அந்த பிள்ளை சமாதானத்தை இழந்து அழுது கீழே புரண்டு அதன் பிறகு உட்கார்ந்துட்டுருக்கோம். சமாதானத்தை சின்ன பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் அந்த சமாதானத்தை இழந்தவர்களாக இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். சமாதானத்தை இழக்கிற வேளையில் இன்னும் ஒன்றை நாம் இழந்து போகிறோம், சுகத்தை இழந்து போகிறோம். இல்லாவிட்டால் சுகம் இழந்து வியாதி வந்து விட்டது என்று சொல்லும்போது நாம் சுகத்தை இழந்து விடுகிற வேளையில் சமாதானத்தையும் இழந்து விடுகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சமாதானமாய் நாம் புது வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஆமென். நாம் விரும்புகிற அத்தனை காரியங்களையும் தந்து இந்த சின்ன இருதயத்தை கர்த்தர் மகிழ்ச்சியாக்கி சமாதானத்தை அதற்குள்ளே போட்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். சமாதானம் என்று சொல்லுகிற வேளையில் இன்றைக்கு சொல்லுகிற இந்த காரியத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். வீட்டை விட்டு வெளியே வீட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்றால் அந்த வீடு சமாதானமாக காணப்பட வேண்டும். காணப்படுகிறதா? வீட்டை விட்டு வெளியே போகிறோம், ஷாப்பிங் போகிறோமோ தெரியலை, இல்லாவிட்டால் வேலைக்கு போகிறோமோ தெரியலை. அந்த வீட்டிலிருந்து வெளியே கிளம்புகிற வேளையில் சமாதானத்தோடு போனோம் என்றால் எல்லா காரியங்களும் நமக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் முடியும். வீட்டுக்குள்ளே வருகிற வேளையில் அந்த வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போகிற வேளையில் அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குமாயின் அங்கு மேன்மை இருக்கும். இன்றைக்கு காலையில் நம்ம ஒரு வசனத்தை படித்தோம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ, எங்கே கூடியிருப்பாங்க? சபையில் கூடியிருப்பாங்க, வீட்டில் கூடியிருப்பாங்க. அந்த வீட்டில் கூடி இருக்கணும்னா அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும். சமாதானம் இருந்தால் தான் கூடி ஜெபிப்பாங்க. கூடி ஜெபிக்கிற குடும்பம் ஒன்று கூடி வாழும் என்று சொல்வார்கள். கூடி ஜெபிக்கிற குடும்பம் ஒன்று கூடி வாழுமாம். அதற்கு தேவை சமாதானம் தேவைப்படுகிறது. எந்த காரியத்திலும் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அநேக வருஷங்களாய், வாரங்களாய், மாதங்களாய், நாட்களாய் எதிர்பார்த்திருக்கிற ஒரு சின்ன காரியம் கிடைத்து விட்டாலே அந்த இருதயத்துக்குள் ஒரு சமாதானம் வருகிறது, மகிழ்ச்சியும் வருகிறது. நாம் நினைத்த காரியங்கள் அப்படியே நடைபெற்றாலும் கூட நமக்கு ஒரு சமாதானமும் மகிழ்ச்சியும் வருகிறது. நான் ஜெபித்தேன், நான் கேட்டேன், கர்த்தர் எனக்கு தந்தார், என் இருதயம் எவ்வளவு சமாதானமாக இருக்கிறது. சாட்சியோடு ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அதிகாரம் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன்,
நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கடைசியில் பாருங்க, 5வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதல்ல அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த 5 காரியங்களும் தனக்குள் வைத்திருக்கிறவர் ஒரு பிரபு. ஆமென். பிரபுன்னு சொன்னால் அந்த பிரபுக்கிட்ட எல்லாமே இருக்கும், எல்லா காரியங்களும் அந்த பிரபுக்கிட்ட இருக்கும், எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும், எல்லா நன்மைகளும் இருக்கும். யார் போய் அந்த பிரபுவை சந்திக்க போனாலும் அவங்க எதை கேட்குறாங்களோ அதை கொடுக்கக்கூடிய அளவில் அவருக்கு பேர் தான் பிரபு, ஆசீர்வதிக்கப்பட்டவர் பிரபு. இங்கே நமக்கும் ஒரு பிரபு இருக்கிறார். உலகத்தில் உள்ள பிரபு கிடையாது. ஒருவேளை உலகத்தில் இருக்கிற பிரபு சொல்லலாம், இப்போ தான் எல்லாம் காலி ஆயிடுச்சு, ஒரு 2 நாள் கழிச்சு வான்னு சொல்லலாம். ஆனால் இவர் அப்படி அல்ல. என் நாமத்தினால, சமாதான பிரபு என்கிற நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அது நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். எவ்வளோ பாருங்க, அவரால் அதிசயமான காரியங்கள் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதிசயமான காரியங்களை செய்வதிலே அவர் பிரபு. வல்லமையுள்ள காரியங்களை அவரால் செய்ய முடியும், அதில் அவர் பிரபுவாக இருக்கிறார். அவர் நித்தியமானவர், நித்திய தேவன், சாவாமை உள்ளவர். அவர் அதில் பிரபுவாக இருக்கிறார். உலகத்தில் உள்ள யாவருக்கும், அவரை தேடி வருகிற யாவருக்கும் சமாதானத்தை அள்ளி கொடுக்கிற சமாதான பிரபு ஆவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் 400 வருஷங்களுக்கு முன்பாய் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை குறித்து இந்த வண்ணமாய் சொல்லி இருக்கிறார். புதிய ஆண்டுக்குள் நுழைவதற்கு முன்பாக சமாதான பிரபுடம் இருந்து சமாதானத்தை பெற்று சமாதான பிரபுவோடு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வருகிற 16 நாட்களிலும் நீ வேறு எதையும் தேடாத. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 34:14, சங்கீதம் 34:14, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடு, சமாதான பிரபுவை தேடு, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை தேடு, அதை தொடர்ந்து கொள். ஒரு பொருள், நமக்கு விருப்பமான ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்றால் எத்தனை கடையறி இறங்குறோம், எத்தனை பேர்கிட்ட கேட்குறோம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார், நீ சமாதான பிரபுவை தேடு, அதை தொடர்ந்து கொள். தொடர்ந்து போ. 16 நாட்களில் நீ தொடர்ந்து போ. ஒரு பூரண சமாதானத்தை தேவன் உனக்கு கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தை தேடு, சமாதானத்தை கொடுக்கும் பிரபுவை தேடு. அப்பொழுது உனக்கு ஒரு பூரண சமாதானம் கிடைக்கும். எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கும் போது எனக்கு சமாதானத்தை தாரும் பிரபுவே என்று கேளுங்க. சமாதானத்தை கொடுக்கும் பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க, சமாதானத்தை தேடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். எப்படி நமக்கு சமாதானம் கிடைக்கும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி நமக்கு சமாதானம் கிடைக்கும், சமாதானத்தை ஆண்டவரிடமிருந்து எப்படி பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, இயேசுவின் இரத்தத்தால் நமக்கு சமாதானம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இயேசுவின் இரத்தத்தால் நமக்கு சமாதானம் உண்டு. வாசிங்க, கொலோசையர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19-20. கொலோசையர் 1:19-20. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. என்னென்ன வாசமாயிருக்கிறது? அதிசயம், ஆலோசனை, வல்லமை, நித்தியம், சமாதானம். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள வாசமாயிருக்கு. என்கிட்ட வாசமாக இல்லை. அதனால தான் ஆண்டவரே நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு சமாதானம் வேண்டும் ஆண்டவரே, பிரபுவே உம்மை தேடி வந்திருக்கிறேன். 20வது வசனம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. போதும். எப்படி ஆண்டவர் சமாதானத்தை உண்டாக்குகிறார்? சிலுவையில் சிந்தின தம்முடைய அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே
நமக்கு சமாதானத்தை உண்டாக்குகிறார். நினைத்து பாருங்க. ஒரு பொருளை ஒரு ஆள் கொடுத்துட்டான சமாதானம் தான். அந்த பொருள் எத்தனை நாள் நிலைத்து நிற்கும் தெரியாதது. ஆனால் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்றால் மரண பரியந்த வரைக்கும் நீ சமாதானமாக தான் இருப்பார். ஒன்று உன்னை அணுகாது. எதுக்கு ஆண்டவர் இரத்தத்தை சிந்துகிறார்? எதுக்கு ஆண்டவர் இரத்தத்தை சிந்த? பிரியமானவர்களே, ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வருடத்தில் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோமோ இப்படியே ஒரு புதிய வருடத்துக்குள் செல்வதற்கு ஆண்டவர் விருப்பம் கிடையாது. அவர் அனுமதிக்கவும் மாட்டார். நாம் எப்படி செல்ல வேண்டும்? ஒரு புதிய ஆண்டுக்குள் செல்லும்போது நாம் எப்படி செல்ல வேண்டும்? வேலைக்கு போகும்போது எப்படி போகிறோம்? அவ்வளவு நீட்டாக போகிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எப்படி போகிறோம்? அவ்வளவு நீட்டாக போகிறோம். இல்லாவிட்டால் வேறு சில காரியங்களுக்கு போகும்போது எப்படி போகிறோம்? அதற்கு ஏற்றபடி உடைகளை மாற்றி நாம் பல காரியங்களை நாம் செய்து முடித்து அப்படியே போகிறோம். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த புதிய ஆண்டுக்குள் போகிற வேளையில் என் இரத்தத்தை சிந்தி உனக்கு சமாதானத்தை தருகிறேன். சமாதானத்தை என் இரத்தத்தை சிந்துகிறபடினால் நீ எப்படி மாற்றப்படுகிறாய் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் போக வேண்டும். புதிய ஆண்டில் 2026ஆம் ஆண்டில் நான் ஒரு புது சிருஷ்டியாய் நான் மாறணும்னா இன்னைக்கு ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய இரத்தம் நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றும். புது சிருஷ்டியாய் மாற்றும். மாற்ற வல்லமை உள்ளது. இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தினால அவர் சமாதானத்தை உண்டாக்கினார். பாவம் பெருக பெருக பாவத்திலே வாழ்கிற வேளையில் அந்த இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை பிசாசா நான் எடுத்துக்கொண்டு சென்று விடுவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த பாவத்தில் அழிந்து விடாதபடி அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்படுகிற வேளையில் கர்த்தர் நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு புது சிருஷ்டியாய் காண்பிக்கிறார். ஏன்? நாம் நமக்குள்ளே ஒரு புது சிருஷ்டி என்பதை கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் அவர் நம்மை நடத்துகிற விதத்திலே மற்றவர்களுக்கு நம்மை வெளிப்படுத்துகிறார். இரத்தத்தினாலே ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இயேசுவின் இரத்தத்தாலே அவன் விடுதலையும் இரக்கத்தையும் புது சிருஷ்டியையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறான். எவ்வளவு ஒரு மேலான ஆசீர்வாதம்! எவ்வளோ மேலான ஒரு ஆசீர்வாதம்! இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாத என்று சொல்லிக்கொண்டு உன்னை அழைத்து செல்கிற ஆண்டவர் அநேக நன்மைகளை ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறார். அவர் வெறும் வழிப்போக்கன் அல்ல. வழிப்போக்கன் என்றால் வழிப்போக்கன் அப்படியே அழைத்து செல்வான். ஆண்டவர் ஆசீர்வாதமான பாதையில் நடத்துகிறார். நீ உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவாய். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் வெறுமைக்கு தேவன் அல்ல, அவர் ஆசீர்வாதத்துக்கு தேவன். அவருடைய இரத்தம் சிந்துதல்னாலே, நம்மேல் சிந்தப்படுகிறனாலே நம்முடைய பாவங்கள் அப்புறப்படுத்தி விட்டு நமக்கு சமாதானத்தை உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சமாதானத்தை உண்டாக்குவது மட்டுமல்ல, அந்த இரத்தம் சிந்தும்படியாய் அந்த இரத்தம் சிந்துகிற வேளையிலே நாம் ஆண்டவருடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் கர்த்தர் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றி இந்த பழையவைகள் எல்லாம் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிற பழையவைகள் ஒழிந்து போயின. அது எல்லாவற்றையும் அழித்து எல்லாம் இனி எல்லாம் கர்த்தர் புதிதாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். முதலாவது, இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு நமக்கு அவர் பூரண சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் அறிக்கையிடுங்க, ஜெபியுங்க, புதிய வருடம் செல்வதற்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, தேவ சமூகத்தில் காத்திருப்பவர்களுக்கு சமாதானம் உண்டு.
அநேகர் வருஷ கடைசியில் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் காத்திருப்பார்கள். நல்லது நல்லது. இந்த வருஷம் ஜெபித்தேன், ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன் கர்த்தாவே, பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. இருந்தாலும் நீர் கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு, நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசத்தோடு நான் உபவாசம் என்று நான் ஜெபிக்கப் போகிறேன். உபவாசம் என்பது நாம் அப்படியே நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் தனி அறையாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பது, துதிப்பது, பாடுவது, அதுதான் உபவாசம். அந்த நாளில் சிலர் புசியாமல் இருப்பார்கள், சிலர் குடியாமலும் இருப்பார்கள். நாட்களை ஒதுக்கி நீ அந்தரங்கத்தில் நீ ஜெபிப்பாயானால் கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதுதான் உபவாசம். தேவ சமூகத்தில் காத்திருப்பவர்களுக்கு சமாதானம் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் அவள் ஒரு ஆசீர்வாதத்திற்காக அவள் என்ன செய்தா தெரியுமா? 1 சாமுவேல் 1:15 1 சாமுவேல் 1:15 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதி, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஏன் அந்த இருதயத்தை அவள் ஊற்றினா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் அவள் தங்கி இருந்த அவள் சொந்த குடும்பத்திலே அவள் துக்கப்படுத்தப்பட்டாள், விசனப்படுத்தப்பட்டாள், மனமடிவாக்கப்பட்டாள், அழுது கொண்டே இருப்பாள், சாப்பிடாமல் இருப்பாள், சஞ்சலப்படுவார். இத்தனை காரியங்களையும் தன் குடும்பத்திலே அவள் அனுபவித்து வந்தாள். அனுதினமும் காலை நேரம் முடிந்து விட்டால் இருட்டு, நிம்மதி இல்லை, தூங்குவது வரைக்கும் அனுதினமும் இந்த வேதனைகளை அனுபவித்து வந்தாள் அவள். எல்லாருக்கும் தெரியும் அந்த அன்னாளை குறித்து. அந்த 1ஆம் அதிகாரத்திலே எல்லா காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவள் ஒரு முடிவெடுத்தா. என்ன முடிவெடுத்தா தெரியுமா? மனுஷர் முன்பு மனுஷரால் அவள் கண்ணீர் வடித்த அந்த அன்னாள், மனுஷன் முன்பு மனுஷரால் கண்ணீர் வடித்த அன்னாள் ஒரு முடிவெடுத்தாள். நான் கர்த்தருடைய சமூகத்தில் போயிருந்து கண்ணீர் வடிக்க போகிறேன். ஆமென். குற்றப்படுத்தினாங்க, பரியாசம் பண்ணினாங்க, அவமதித்தாங்க, எல்லாத்தையும் பார்த்து தினமும் அழுகதான். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அழுது கொண்டே இருப்பாளாம், அந்த வேலையில் சாப்பிடாமலே இருப்பாளாம், சஞ்சலப்பட்டாளாம். அவன் புருஷன் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி புரியல. மனுஷர் மத்தியிலே மனுஷரால் அவள் அவமதிக்கப்பட்டு வடித்த கண்ணீருக்கு ஒரு முடிவை தேட அவள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து காத்திருந்து கண்ணீர் வடித்தாள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவள் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். இருதயத்தை ஊற்றி விட்டேன்னா அந்த இருதயத்துக்குள் இருந்த துக்கம், வசனம், மன கஷ்டம், மனமடிவு, அழுகை, இல்லை இன்னும் சாப்பிடாமல் இருந்தது, சஞ்சலப்பட்டது, எல்லாவற்றையும் அவள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய், இது இனி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நான் அழப்போகிறேன். எனக்கு ஒரு குழந்தை மட்டும்தான் வேணும். ஒரு குழந்தை இல்லைன்னா எவ்வளவு பாடு அனுபவித்திருக்கிறா பாருங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு வேலை இல்லை, நல்லா படித்தேன், நல்ல மார்க்கு, எனக்கு ஒரு வேலை இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு, அந்த இடத்துல உன்னை தேடி வேலை வரும். ஆமென். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு, கர்த்தர் கொடுப்பார். உன்னை உருவாக்கின தேவன் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்காமல் இருப்பாரோ? கர்த்தர் வாழ்க்கையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்தந்த காரியங்கள் எனக்கு இல்லை ஆண்டவரே, இது கிடைத்தால் எனக்கு நலமாக இருக்கும் என்று நீ ஆண்டவரிடம் சொல்லி தேவ சமூகத்துக்கு முன்பாய் காத்திரு. பிரியமானவளே, நீ காத்திரு. இந்த புதிய ஆண்டுக்குள்ளாலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்நாளின் தேவன் தான் உன் தேவன். அந்நாளை ஆசீர்வதித்தவர் தான் உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவ சமூகத்துக்கு முன்பாய் காத்திரு. கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தாவே,
என் சிறுமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா அவனை உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன். இது அவள் எடுத்த ஒரு பொருத்தனை. அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றினா பாருங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா இத்தனை காரியங்களும் என்னை விட்டு மாறி போகும். நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த ஸ்திரீயாய் நான் எழுந்து நிற்பேன். ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்னுடைய சிறுமையை மாற்றி போடுகிறபடினால் அந்த ஆசீர்வாதத்தை நான் உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன். பொருத்தனையோடு கர்த்தருடைய சன்னதியில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். தேவ பிள்ளைகளை, தேவ சமூகத்துக்கு முன்பாய் வாருங்கள். தேவ சமூகத்துக்கு முன்பாய் வந்திருந்து காத்திருங்கள். நீங்கள் ஜெபியுங்கள். அந்நாளுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கும் நீங்கள் கேட்கிறவைகளை தந்து அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த தேவ மனிதனாகிய ஊழியக்காரனாகிய ஏலி சொல்லுகிறார், 1 சாமுவேல் 1:17 அதற்கு ஏலி சமாதானத்தோடே போ என்றார். பார்த்து கொண்டிருந்த ஏலி சொல்லுகிறார், நீ காலையிலேருந்து இவ்வளவு நேரம் நீ புலம்பிட்டு இருந்த, நீ அழுது கொண்டிருந்தாய், நீ கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய், எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் உனக்கு ஒரு வார்த்தையை தாரேன், நீ சமாதானத்துடனே போ. கர்த்தருடைய சந்நிதியில், கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் யார் யார் தங்களுடைய இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டு, இந்த கடைசியில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், சமாதானத்துடனே போ, சமாதானத்துடனே போ. புது வருடம் செல்வதற்கு முன்பாய் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். மனுஷன் துணை நிற்க மாட்டான், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். எல்லா முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை அவர் துடைப்பார். உங்களுக்கு ஏற்பட்ட நிந்தை இனி பூமியில் இராதபடி, அந்நாளுக்கு ஏற்பட்ட அந்த நிந்தை பூமியில் இராதபடி ஒரு குழந்தையின் மூலமாக தேவன் அற்புதத்தை செய்து அவளை ஆசீர்வதித்தார். அந்த நிந்தையை கர்த்தர் மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தினால் என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது சொன்னேன், ஆண்டவருடைய இரத்தத்தின் மூலமாய் தேவன் நமக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவதாக, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் சமாதானம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது, மிக 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 முக்கியமான ஒன்று, கூடாரத்தில் தேவ சமாதானத்தை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். கூடாரத்தில் தேவ சமாதானம் உண்டு. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். யோபுக்கு நிலைமை எல்லாத்தையும் இழந்துட்டான். கூடாரம் கூட இல்லை. இப்போ அவர் சாம்பலில் உட்கார்ந்து உடம்பை சுரண்டிட்டு இருக்கிறார். ஒரு கூடாரம் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு ஒரு வாசஸ்தலம் கிடையாது. எல்லாவற்றையும் இழந்த வேளையில் அவனுக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. உன்னுடைய கூடாரம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். கூடாரத்தில் தேவ சமாதானம், கூடாரத்திலே சமாதானம் இருக்க காண்பீர். கூடாரத்தில் அதே வேளையில் எப்பொழுதும் தேவன் 2 ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாய் கொடுக்கக்கூடியவர். சமாதானத்தோடு இருக்க காண்ப, ரெண்டாவது அதை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். அந்த வீட்டுக்குள் குறைவு இருக்காது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? சமாதானமும் குறைவில்லா ஆசீர்வாதமும் நம்முடைய வீட்டில் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது? சங்கீத புஸ்தகம் 118ஆம் அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு.
அந்த சத்தம் நம்மிடமிருந்து தொனித்து கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது என்றால் அதன் நடுவிலே வந்து நான் வாசம் பண்ணுவேன். இன்றைக்கு காலையில் படித்தோம் இல்லவா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்படும், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, அங்கே நடுவிலே இருப்பார். நடுவிலே இருப்பார். குடும்பத்தில் கூடி இருந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையில் அங்கு ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுதல், ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். மட்டுமல்ல, அந்த கூடாரத்துக்குள்ளே ஆண்டுடைய வலதுகரம் எழுமி நின்று அது பராக்கிரமம் செய்யும். அந்த வலதுகரம் இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டை விசாரிக்கிற வேளையில் அங்கு குறைவு இருக்காது. வாசஸ்தலை விசாரிக்கிற வேளையில் குறைவு இருக்காது. கர்த்தர் அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வேத வசனத்தின்படி கர்த்தர் அங்கே வாசமாயிருப்பார். வீட்டிலே கர்த்தர் வாசமாயிருப்பார். பரிசுத்தர் அவர்கள் நடுவிலே வாசம் செய்வார். பரிசுத்த கூடாரத்தில் உள்ளவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அந்த கூடாரத்தில் கர்த்தரின் ஆவி அங்கே உண்டு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அந்த வீட்டில் தொனிக்கும். அந்த இல்லத்தில் கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அந்த கூடாரத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். செழிக்க பண்ணுவார். ஆண்டவர் இருக்கிற இடம் எல்லாமே செழிப்பு தான். ஆண்டவர் இருக்கிற இடத்துல தரித்திரம் இருக்காது. ஆண்டவர் இருக்கிற இடத்துல வறுமை இருக்காது. நீதிமான் கூடாங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்றால் அங்கே ஆசீர்வாதம் உண்டு. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க. ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் அவனுடைய கூடாரம் சமாதானமாக இருக்குமா? அப்படி என்றால் அவனுக்கென்று கர்த்தர் ஒரு கூடாரத்தை உருவாக்கப் போகிறார். அந்த சமாதானத்தை வைக்கப் போகிறார். அந்த வாசஸ்தலத்துக்குள்ள ஒரு குறையும் இல்லாமல் நிறைவானதை கர்த்தர் கொடுக்க போகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு சொல்லுகிறேன், கூடாரத்துக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்க வேண்டும். அவர் உனக்கு ஒரு வீட்டை தந்திருக்கிறார் என்றால் அந்த வீட்டில் நின்று நீ புலம்பு. உன் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், கூடாரத்தில் சமாதானம் வேண்டும். கூடாரத்தில் சமாதானம் இருந்தால் தான் அந்த கூடாரம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சமாதானம் இந்த குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி கொடுக்கிற வேளையில், அப்பா கர்த்தர் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு நீ கர்த்தரை துதிப்பாய். தினமும் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபியுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்பவர். சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுங்கள். அதை பரிசுத்தமாக கொண்டாடுங்கள். சமாதானத்தோடு புதிய ஆண்டுக்குள் பிரவேசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய ஆண்டுக்குள் போகும்போது கூட பரிசுத்தத்தோடு போங்க. பரிசுத்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இப்பொழுது ஏதோ ஒரு கிரியை, ஏதோ ஒரு பாவக்கிரியை எனக்குள் இருக்கிறது என்றால், ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இரத்தத்தால் நம்மை மன்னித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு புது சிருஷ்டியாய் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிங்க. ஒரு புது சிருஷ்டியாய் பிரவேசிக்க பாவத்தை அறிக்கையிடுங்க. க்ளோரி டு காட். ரெண்டாவது, தேவ சமூகத்தில் காத்திருங்க. உங்கள் கூடாரத்தில் ரட்சிப்பின் சத்தம் தொனிக்கட்டும். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போகும். ஒரு புதியதென்று சொல்லும்போதே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. புதிதாக ஒரு பொருளை வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. புதிதாக என்று சொல்கிறவளை நம்மளையே அவர் புதிதாக்குகிறார் என்றால் இன்னும் அதை விட பரலோக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய இருதயத்திலே காணப்படும். இந்த 3 காரியங்களையும் செய்து 3 காரியங்களை முடித்து வருகிற நாட்களிலே ஆயத்தப்பட்டு விசுவாசத்தோடு ஆயத்தப்படுங்க. ஜெபத்தோடு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் அனைவருக்கும் ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். 3 காரியங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, இயேசுவின் இரத்தத்தால் பாவம் நீக்கப்பட்டு சமாதானம். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பவர்களுக்கு சமாதானம். 3வது,
உங்கள் கூடாரத்திலே சமாதானம். இந்த 3 காரியங்களையும் சமாதான பிரபு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறார். அநேக இடத்துல நீ என் ஜனம் என்று சொல்லி இருக்கிறார். நீ என் ஜனம் என்று சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 34:14 சொல்லப்பட்ட சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தேடுங்க. சமாதானம் என்று சொல்ல சமாதான பிரபுவை தேடுங்க, தேடுங்க, தேடுங்க. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். சமாதானத்தை தேட ஆரம்பியுங்க. சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்படிக்கே தேவன் இன்றைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். தேவ செய்தியை கேட்கிற பிள்ளையே, 1 கொரிந்தியர் 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானமாக இருக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். நம்முடைய பரம தகப்பன் விரும்புகிறார். பரலோகத்தின் பிதா உன்னை பார்த்து சொல்லுகிறார், சமாதானமாக இருக்கும்படியே நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி பாருங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரை நோக்கி பாருங்க. ஒரு பூர்ண சமாதானம் உன் சின்ன இருதயத்தில் சமாதான பிரபு வாசம் செய்கிற வேளையில் உன் வாழ்க்கையே சமாதானமாக மாறுகிறது. உன் வீடு சமாதானமாய் மாறுகிறது. நீ ஒரு புது சிருஷ்டியாய் நீ மாறுவாய். கர்த்தனை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Glory to God. சங்கீதம் 29:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பாரா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பாய். உன்னுடைய வாசஸ்தலை விசாரிக்கும் போது ஒரு குறையும் காண மாட்டாய். ஒரு குறையும் நீ காண மாட்டாய். ஏனென்றால் வேத வசனம் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஏசாயா 26:3. ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதே உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அந்த கரத்துக்குள்ளே உன்னை வைத்து அவர் காத்து கொள்வார். உம்மை உறுதியாய் நம்பி இருக்கிறவர் யாராக இருந்தாலும் இந்த கால வேளையில் மறுபடியும் ஆண்டவருடைய கருத்தில் உங்களை அர்ப்பணிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதே உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் உன்னுடைய இருதயத்தை அவர் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். Glory to God. கடைசியாக ஒரு வசனத்தை வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இருக்காது. உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இன்றைக்கு இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். எந்தெந்த குடும்பங்களில் சமாதானம் இல்லையோ, எந்தெந்த குடும்பங்கள் வேதனையாய் காணப்படுகிறதோ, எந்தெந்த குடும்பங்கள் கண்ணீருக்குள் காணப்படுகிறதோ, எந்தெந்த குடும்பங்கள் அலறிக்கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தால் வசனத்தின் மூலமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அழுது அந்நாளை போல அழுது நீ சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு நீ பொல்லாப்பான காரியங்களுக்கு விலகி நீ இருப்பாய் என்றால், நீ கர்த்தரை தேடுவாய் என்றால், அவருடைய சமூகத்தில் நீ காத்திருப்பாய் என்றால், இவைகளெல்லாம் ஒளிந்து போயின இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் உன்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். எந்த காரியத்துக்காய் இந்த 2025ஆம் ஆண்டில் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, வேதத்தை படித்து பாருங்கள், புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை படித்து பாருங்கள். இயேசுவானவர் வருகிற வழியிலே அற்புதங்களை செய்கிறார். அந்த அற்புதம் எப்படி நடக்கிறது? உடனே சுகமடைந்தான், உடனே எழும்பி நடந்தான். எல்லாம் உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்னுடைய ஜனத்துக்குடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த வாழ்க்கையிலே உடனே கர்த்தாவே இந்த பழவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் மாறும்படியாய்
எல்லாம் புதிதாகும்படியாய் தேவன் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகளாய் நான் அழுது கொண்டிருக்கிறேன். உன் அழுகையை கர்த்தர் அறிவார். உன் கண்ணீரை துடைக்கிறார். கர்த்தர் உன் இருதயத்திலே சமாதானத்தை கொடுக்கிறார். நீ எழும்பு, அந்த இடத்தை விட்டு நீ எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியவன், நீ கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியவள். நீ ஒரு புது சிருஷ்டி என்பதை மறந்து விடாதே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, இந்த சமாதான பிரபுவை தேடி சமாதானத்தை தேடி தொடர்ந்து கொள்ள என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அநேகரை பார்த்து சொல்லுகிறீர், சமாதானத்தை தேடு, என்னை தேடி அதை தொடர்ந்து கொள். உம்மை யார் யார் இந்த காலை வேளையில் தேடி வருகிறார்களோ, தொடர்ந்து வருகிறார்களோ, உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிறார்களோ, உம்மை நம்பி இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே, இயேசுவின் நாமத்தால் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும், சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும், ஒரு தேவ சமாதானம் அவருடைய உச்சம் தலை மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இறங்கி தகப்பனே அந்த இருதயத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். Glory to God, glory to God. கர்த்தர் அதை செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, சமாதானமாய் இருக்கும்படித்தான் எங்களை அழைத்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னீரே, வைத்து போகிறேன்னு சொன்னீரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் மூலமாய் நீர் வைத்து போன சமாதானம் எடுத்து உம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அது உம்முடைய சமாதானத்தை எடுத்து கொடுக்குறோம் கர்த்தாவே. அவருடைய இருதயங்கள் எல்லாம் சமாதானத்தினால், அவருடைய இல்லங்கள் எல்லாம் சமாதானத்தினால், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சமாதானத்தினால் நிரம்பும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. புதிய ஆண்டு செல்வதற்கு முன்பா இந்த நாள் கர்த்தாவே ஆயத்தமான நாளாய், ஆயத்தப்பட்ட நாளாய் கர்த்தர் மாற்றி தந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னென்ன காரியத்தில் சமாதானத்தை இழந்தார்களோ, என்னென்ன காரியத்தில் அவங்க வாழ்க்கையில் வேதனை அனுபவித்தார்களோ, இன்றைக்கு சகல பரிபூர்ணமும் அவர்களுக்குள்ளே வாசமாயிருக்க நீர் சிந்தின இரத்தத்தினாலே அவரை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும், தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, சமாதானமாய் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.